சிசி தான் எல்லாம் மீன் வந்து இறங்க ஆரம்பிச்சோன்னே அங்கே விறுவிறுப்பாக இருக்கிறாங்க. அதோட தாண்டி பரவாயில்ல. போடுங்க சொல்கிறேன். போடுங்க சொல்கிறேன். அப்பா என்ன அது மீன் வரும்னு பார்த்தா பாம்பு போகுதுராயி. என்ன பாம்பு? அந்த வேற வரைக்கும் தனியாக போடுது. அந்த 3 சிசி கலர் மீன் எப்படி இதில் வந்துச்சுன்னு தெரியலமாம்மா. அதான் அப்புறம் இதில் இருக்கிற சென்னா கொன்னி அவங்களாலும் பொறிக்கிங்க. இதுதான் கூறு. அனைவருக்கும் வணக்கம். வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வாய்க்கால் அரிசி மீன் பிடிப்போம். சின்னோண்டு வாய்க்கால் தான் இருக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அதிகமான மீன்கள் இருக்கும். அதே போலவே இந்த வருஷம் அறுவடைலாம் முடிஞ்சிச்சு. இப்போ அந்த வாய்க்கால் தான் இறக்க போயிட்டுருக்காங்க. இந்த வருஷமும் நிறைய மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் அந்த வீடியோ முழுசாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது போலவே தண்ணி அரிச்சு மீன் பிடிச்ச அனுபவம் இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வெறா மீன் நிறையா இருக்கும். அதே போலவே இந்த வருஷம் வெறா மீன் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அணையை போட்டு இறக்க போகிறாங்க. இப்போ மீன்கள் நிறைய கிடைக்குதே இல்லையோ, ஆனால் அந்த வீடியோ பார்க்க கண்டிப்பாக உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். மறக்காமல் முழுசாக பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எதனை இறக்கிறியா? இல்லை கொஞ்சம் லைட்டாக இதாகும். ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிச்சு. தண்ணி எவ்வளோ வேகமாக குறையும் போகிறாங்க. 10 குடியில் குறைஞ்சிட மாட்டேருக்கு. இதெல்லாம் தேவை கிடையாது இதுக்கு. பாருங்க என்ன அது மீன் வரும்னு பார்த்தா பாம்பு போகுதுராயி. என்ன பாம்பு? எல்லாம் பாம்பு பார்த்துருமே. போது பாம்பு. எப்பா பாருங்க மீனை பாருங்க அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப உண்மையாக வந்து பார்த்துட்டு போய் கூட தண்ணி பார்த்தீங்கன்னா குறைய மீன் இங்கே அடிக்க ஆரம்பிச்சிச்சு. உள்ள ஏகப்பக்கமாக மீன் இருக்குமோ? பாருங்க மீன் வந்து இறங்க ஆரம்பிச்சோன்னே அங்கே விறுவிறுப்பாக இருக்கிறாங்க. அதோட தாண்டி இறங்க. என்ன மீன் வரலா? வரலா பாருங்க அந்த மீன் எப்படி ஒரு கெண்டையை பாருங்க. எதுக்குள்ள அந்த கெண்டையை பாருங்க எப்படி நிற்குதுன்ட்டு. ஆனால் சரியான சைஸ் கண்டையாட்டு இருக்கு. சைஸ் கண்டை நிற்குது. அந்த கண்டையை பிடிக்க போகிறாங்க. இப்போ அப்படியே கையை தான் இருக்குதா நிற்கிது பாருங்க. அப்படியே பிடிச்சிங்க. அதை அலசி காட்டுங்க. சரியான கண்டை பாய். அப்படியே இப்படி காட்டுங்க. சரியான சைஸ் கண்டை. அது பிடிச்சிக்கா. நானும் மீன் கையால் வாங்கி பார்க்குறேன். பார்த்துங்க, இது நான் இறைச்ச தண்ணியில் பிடிச்ச மீன். இருட்டா இருக்கு. இப்படி வாங்க. அப்படி பார்த்துங்க, நான் இறைச்ச தண்ணியில் பிடிச்ச மீன் இது. சிசி ஜோராக இருக்கு பாருங்க. அம்மா பார்த்தீங்கன்னா வெறும் வெறா மீனாக இருக்குன்னு பார்த்தா வெறும் கெண்டை மீனாகவே இருக்கு. 100 மீனை பார்த்துட்டாங்க. அப்படியே பிடிச்சி என்ன வெறா மீனாக இருக்கு மட்டும் கெண்டை கடுப்பு ரோஸ் கலரில் இருக்குது. அப்படி
சிசி தான் எல்லாம். ஓகே ஓ வெறா மீன்லாம் இருக்கு. நீங்கள் கெண்ட மீன் இருந்தாலும் பிடிக்கிறான். அதான் பிடிச்சிட்டு இருக்கோம் நான் இப்போ. ஒன்றுத்தி விடாதீங்க, கஷ்டப்பட்டு மீனாக போகக்கூடாது இல்லை. வெறா மீனுப்பா. வெறா மீனுக்கு தான் கெண்டையாச்சும் இருக்கு, பரவாயில்ல. போடுங்க சொல்கிறேன், போடுங்க சொல்கிறேன். அப்பா வேற என்ன கண்டா, அடுத்த கண்டா போங்க. ஆமாம், இது போதுமா? பாருங்க, இந்த மீன் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு மீன் மாரிச்சு. சீசிடா தொட்டி இது? தொட்டி மீன், சிசி கலர் மீன். எப்படி இதில் வந்துச்சுன்னு தெரியலமாமா. அதான் தொலைப்பு தொட்டி மீன் மாரி இருக்கு. தண்ணி லைட்டாக போகிற அப்புறம் சேர்த்து எல்லா முள்ளும் பார்த்தீங்கன்னா இந்த நீர் முள்ளுக்குள்ளே போய் பூந்துச்சு. வெறா மீன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் இருக்கும். ஆனால் நீர் முள்ள தான் மீன் இருக்கும். நீர் முள்ள தான். ஆமாம், இந்த வெறா மீன் மட்டும் ஒன்று பார்த்துட்டோம்னா போதும். நம்ம எதிர்பார்க்காத மீன்லாம் இருக்கு. ஏய் அருமையான வரா. ஆமாண்ணா. கிடைச்சோம். ஆரா பிடிச்சிடலாம். வாங்க உண்மைண்ணா, வாங்கி போடுங்க. இதில் தான் இருந்துச்சு. நான் என்ன வாலியில் போகிறாளே, வாலியில் போட்டு பிடிச்ச மீன்லாம் பாருங்க. இது 3 சைஸ் கெண்டை. ஒரு தூரம் இறச்சி வெறா மீன் கிடைக்குன்னு பார்த்தா கெண்டை தான் கிடச்சிட்டு இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கெண்டை தான், சிசி கெண்டை. 2 கிலோ வேற தனியாக எடுத்து போடு. மீனை கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கூறு. இது 1, இது 1 சரிதானே? ஏற்றிட்டே கொண்டதான் இங்கெல்லாம் ஒன்றும் இது 1, எப்போ விட்டு இது 1, 4 பங்கு தானே வருது. இன்னொன்று பங்கு இல்லையா? அதான் 5 பங்கு, 4 பங்கு. ஒரு இதுக்கு வேற குட்டி தூக்கி போடு. அது போட்டுக்கலாம். இது 1, இது 1. இந்த பெரிய வேற அதில் வை, அதில் வை. இருக்குமா? அட வைக்கலாம். அப்படி வை. இரு வரேன். வேறாவை மட்டும் தனியாக எடு. தனியாக எடுத்து போடு. 5 பேர் எடுத்தாங்க, வச்சாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கூருக்கு விரால் இல்லை, 2 மீன், ஒரு 1/2 மணி நேரம் விரால், ஒரு பெரிய சிசி, இன்னொரு பெரிய கீழே கொட்டு. அந்த வேற சிலேப்பி எடு. இருக்குதுலே பெரிய சிலேப்பியா? இதில் 1, இதில் 1 வச்சுலாமா? சிலேப்பி இதில் வைக்கும். இதுதானே சின்னது. இரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கெண்டை குஞ்சு கூறு. 1, 2, கெண்டை குஞ்சுலாம் என்ன 5. இதுக்கப்புறம் இதில் இருக்கிற சென்னா குண்ணி அவங்களாலும் பொறிக்கிங்க. இதுதான் கூறு. 5 கூறு வச்சாச்சு. வேற தான் இதை வச்சிருக்கேன். இதே ஒரு வேற சின்ன மீனுக்கலாம், பெரிய மீனுக்கலாம். இது வந்து கம்பெனிக்கு. எந்த மீன் வேணாலும் எடுத்துக்க. நீ எடுத்துக்க, பெருசு எடுத்துக்க. போ. இதான அப்படியே அதான் எடுத்துக்க.